السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்களது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நாம் நபியை நேசிப்போம் என்ற தலைப்பிலே ஓரிரண்டு விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நமது கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் ஆரம்பமாக பிரார்த்திக்கின்றேன். நபியை நேசிப்போம் என்ற தலைப்பிலே இந்த நேசம் என்பது, முஹப்பத் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் அடிமனதிலிருந்து எழக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அன்பு, இரக்கம், நேசம் ஏற்பட்டு விடுமோ அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக மனிதன் சற்றேனும் சிந்திக்காமல் அவசரமாக அதனை நிறைவேற்றுவதற்கு முண்டி அடிப்பதை நாம் பார்க்கின்றோம். இதன் காரணமாகத்தான் அந்த நேசம் கொண்ட மனிதனுக்கு அல்லது நேசம் கொள்ளப்பட்ட விடயத்துக்காக எத்தனையோ சிரமங்களை எல்லாம் மனிதன் மேற்கொள்கின்றான். ஆனால் நாம் இங்கே பேச இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. எனவே நமது நேசம் அல்லாஹ், ரசூல் அவ்விருவருக்கும் பொருத்தமாக அமைய வேண்டும். ஒரு பொருளை நேசிப்பது என்பது, ஒருவரை நேசிப்பது என்பது நாம் கண்மூடித்தனமாக நேசித்து விட முடியாது. ஏனென்றால் நேசிக்கப்படக்கூடிய அந்த பொருள் அல்லது அந்த மனிதர் எவ்வாறு விரும்புகிறாரோ அவ்வாறு தான் நாம் நேசம் கொள்ள வேண்டும். எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த முறையில் நமது நேசத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது நாம் நமது நேசத்தின் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் நபியுடைய பாசத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக மாறுவோம். இஸ்லாத்தின் பார்வையிலே இந்த முஹப்பத், நபியை நேசித்தல் என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. நமது இறை விசுவாசத்தை எடுத்துக்கொண்டால், ஈமான், இஸ்லாத்தின் கடமைகளை எடுத்துக்கொண்டால் அடிப்படைகளில் ஒரு விடயமாக இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். எப்போது இந்த முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி வாயால் விசுவாசம் கொண்டு நாம் அதனை நடைமுறைப்படுத்துகின்றோமோ அந்த மறுகணமே அவரை நேசிப்பது சொல்லால், நடத்தைகளால், வார்த்தைகளால் கடமையாகி விடுகின்றது. அதே போன்றுதான் ஒரு முஃமினுடைய இறை விசுவாசம் என்பது நபியை நேசம் கொள்ளாமல் அல்லாஹுவை மாத்திரம் ஏனைய கடமைகளை விசுவாசம் கொள்வதன் மூலமாக ஒருபோதும் நிறைவு பெற மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எனவே நபியை நாம் நேசம் கொள்வோம் என்றால், நபியை முறையாக பின்பற்றுவோம் என்றால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு யாராவது நல்லுபகாரம் செய்தால்
அந்த மனிதனை நேசிப்பது, அந்த மனிதனை விரும்புவது சர்வசாதாரண ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலக மக்களுக்கு வழிகாட்டியாக, ஒளிவிளக்காக, நம்மை சுவர்க்கத்தின் பால் அழைப்பதற்காக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்காக எத்தனையோ சிரமங்களை மேற்கொண்டு வந்த அந்த முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு ஆழமான கருத்தை கொண்டதாக இருக்கின்றது என்பதை முஃமினான முஸ்லிமான ஒவ்வொருவரும் அதனை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது வாழ்விலே நிகழக்கூடிய எல்லா விதமான வணக்கங்களும் நபி அவர்கள் காட்டிய முறைப்படி அமையும் என்றால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டதாக கருதுவான். எப்போது நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு புறம்பாக, நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எப்பேற்பட்ட வணக்கமாக இருந்தாலும் அதனை செல்லா காசாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இவ்வாறு நபியை நேசிப்பதால் நமக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மைகள் தான் என்ன என்று பார்ப்போம் என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, யாரிடத்தில் 3 விடயங்கள் இருக்கின்றதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை, ஈமானுடைய ருசியை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதில் முதலாவது, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட அல்லாஹும் ரசூலும் நமது நேசத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஒரு மனிதனை நேசம் கொள்வதென்றால், ஒரு மனிதனை விரும்புவதென்றால் அல்லாஹுக்காக அவனை விரும்ப வேண்டும், வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. மூன்றாவது, நாம் இறை நிராகரிப்பன் பக்கம் மீளுவது எவ்வாறு நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்றால், நாம் நரகத்திலே விழுகின்ற போது எவ்வாறு நாம் அதனை வெறுப்போமோ அதே போன்று குஃப்ரின் பக்கம் மீளுவதை நாம் வெறுக்க வேண்டும். இந்த 3 விடயங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குடிகொள்ளுமாக இருந்தால் ஈமானுடைய உண்மையான ருசியை அவன் உணர்ந்தவனாக கருதப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மோமினுடைய இறை விசுவாசம் எப்போது முழுமை பெறும் என்றால், அவன் தனது குழந்தை, தனது பெற்றோர், மனிதர்கள் அனைவரையும் விட அல்லாஹும் ரசூலும் அவனது நேசத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். எப்போது முழுமையாக நபியை நேசிக்கின்றார்களோ அப்போது ஈமான் முழுமை பெறும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து போகின்ற போது நபி அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை எனது ஆத்மாவை விட, அதாவது எனது உள்ளத்தை தவிர்த்து உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று நபி அவர்களிடம் கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், லா யா உமர், அவ்வாறு ஈமான் முழுமை பெறாது, உனது ஆத்மாவை விடவும் என்னை நீ நேசம் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அப்போது நான் எனது ஆத்மாவை விடவும் உங்களை நேசிக்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறிய போது, அல் ஆன் யா உமர், இப்போதுதான் உனது ஈமான் முழுமை பெற்றிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, நமது நேசம், நமது அன்பு எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது வாழ்விலே நாம் யாரை நேசிக்கின்றோம்? ஒருவரை நேசித்தால் அவருடைய சொல், செயல், நடவடிக்கைகள் நமது வாழ்வில் அது நடைமுறையிலே வர வேண்டும். எனவே நாம் யாரை நேசிக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒரு நாள் ஒரு நபி தோழர் நபி அவர்களிடத்திலே எப்போது மறுமை வரும் என்று கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மறுமை வரும் எப்போது என்று கேட்கின்றாயே, இதற்காக நீ எதை ஆயத்தம் செய்திருக்கின்றாய் என்று கேட்டபோது அந்த நபி தோழர் கூறினார், நான் அதாவது இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கின்றேன் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் இருப்பாய் என்று சுபசோபனம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே
நமது நேசத்தை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நமது வார்த்தைகளில், நடவடிக்கைகளில், நமது செயல்பாடுகளில் யாரை பின்பற்றுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நாம் எதற்காக நபியை நேசிக்க வேண்டும், எதற்காக நபியை நாம் முஹப்பத் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நீங்கள் கட்டாயமாக நபியை நேசித்துத்தான் ஆக வேண்டும், உங்களது செயல்பாடுகள் நபியுடைய வழிமுறைக்குட்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நேசம் கொள்வதானால் நபியை பின்பற்ற வேண்டும். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக நபியுடைய வாழ்விலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று ஏன் நபியை நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நபியை தெரிவு செய்திருக்கின்றான், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக தெரிவு செய்திருக்கின்றான். ஹைருன் நாசி நஸபா, அதாவது குடும்பம் கோத்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சிறந்த கோத்திரத்தில் உள்ளவராக நபி அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, சய்யிது வலதி ஆதம், ஆதமுடைய மக்களிலே தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதமுடைய குழந்தைகளில், ஆதமுடைய சந்ததியினர்களில் நான் தலைவராக இருக்கின்றேன், ஆனால் நான் பெருமை அடிக்கவில்லை, பெருமை கொள்ளவில்லை என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே லிவாஉல் ஹம்த், அந்த புகழுக்குரிய கொடி என்னிடத்தில் தான் இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஆதம் நபி முதல் அனைத்து நபிமார்களும் நபியுடைய அந்த லிவாஉல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழால் தான் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, மேலும் கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே முதலாக எழுப்பப்படக்கூடிய மனிதரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதால் நமக்கு மறுமையிலே அவர்களுடைய ஷஃபாஅத் கட்டாயமாகின்றது. எப்போதென்றால், ஒரு மனிதன் தொழுகைக்காக பாங்கு அழைக்கப்படுகின்ற போது முஅzzின் கொல்லக்கூடிய பாங்கை அவ்வாறே மீள திருப்பி கூறி பாங்கு முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி பாங்கு துஆவை ஓதுகின்ற போது, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா, அதாவது அந்த அல் வசீலா என்பதை நபி அவர்களுக்கு கொடுப்பாயாக என்று யாரெல்லாம் பிரார்த்திக்கின்றார்களோ அவருக்கெல்லாம் நபியுடைய ஷஃபாத் கட்டாயம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, நபிமார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு விசேஷமான பிரார்த்தனையை கொடுத்திருக்கின்றான். அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய பிரார்த்தனையை கேட்பதில் முண்டியடித்துக் கொண்டார்கள், அவசரப்பட்டு விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புத பிரார்த்தனையை நமக்காக, சமுதாயத்தினர்களுக்காக மறுமையிலே கேட்பதற்காக நபி அவர்கள் பிற்படுத்தி இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக நபியை நேசிப்பதற்கான காரணங்கள் ஏராளம் கூறிக்கொண்டே போகலாம். எனவே நபியை நேசிப்பதன் மூலமாகத்தான் நமது உலக வெற்றியும் மறுமை வெற்றியும் இருக்கின்றது என்பதை புரிந்து நபியை நாம் நேசிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எவ்வாறு நாம் நபியை நேசிக்க வேண்டும், நாம் நினைத்தவாறு நபியை நேசிக்கலாமா, நாம் நினைத்தவாறு அவரை புகழலாமா என்பதை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ அதே நிலைக்கு நீங்கள் என்னை கொண்டு வந்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு கூறிவிட்டு கூறினார்கள், ஃபஇன்னமா அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என்று கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவருடைய அளவுகோலாக அல்லாஹ்வுடைய அடியார் தூதர் என்ற அந்தஸ்தை தாண்டி அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய பண்புகளையோ அல்லாஹ்வுடைய அந்தஸ்திலோ நீங்கள் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டாம் என்று நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ஒரு மனிதர் நபியை பார்த்து கூறினார்கள், மாஷா அல்லாஹு வஷிஅத, அல்லாஹும் நீங்களும் நாடியவாறே என்று கூறிய போது நபி அவர்கள் அதனை கண்டித்தார்கள். அவ்வாறு நபியை அல்லாஹ்வுடன் இணைத்து கூற வேண்டாம் என்று கண்டித்து விட்டு கூறினார்கள், நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாய், நீ கூற வேண்டும் மாஷா அல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் ஒருவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்று
அல்லாஹ்வை மாத்திரம் கூற வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் படித்து கொடுத்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபியை நேசம் கொள்வதில் நாம் எல்லை கடந்து விடக்கூடாது. எந்த அந்தஸ்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டுமோ அதனை விட ஒருபோதும் உயர்ந்து விடக்கூடாது என்பதை நபி அவர்கள் கண்டிப்பாக கண்காணிப்பாக இருந்து சஹாபாக்களுக்கு போதனை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களை புகழுகின்றார்கள், பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்கள், கிறிஸ்துமஸ் விழாக்களை எல்லாம் எடுக்கின்றார்கள். உண்மையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு உரித்துடையவர்கள் நாங்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் தான் பிறந்த நாள் கொண்டாடுவது அனுமதி என்றிருந்தால் முஹம்மது நபி அவர்களுக்கு அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு உரித்துடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் ஆரம்பத்திலே கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு நீங்கள் என்னை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டாம். எனவே ஈசா நபியுக்கும் நாம் பிறந்த நாள் கொண்டாடுவதோ நபி அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதோ அல்லாஹும் அவனது தூதரும் காட்டித்தராத ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. எனவே நாம் நபி அவர்களை முறையாக அவர்களுடைய அந்தஸ்தை கொடுத்து நாம் நேசிக்க வேண்டுமே அல்லாமல் எல்லை கடந்து நாம் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு நாம் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்திலே நாம் பார்க்கின்றோம், தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக குறிப்பாக வாட்ஸ்அப்பினூடாக எத்தனையோ மெசேஜ்கள் தகவல்கள் நம்மை வந்து சேர்கின்றன. எந்த அளவுக்கென்றால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் நபி அவர்களுக்கு விழா கொண்டாடினார்கள், பிறந்த நாள் விழா நடாத்தினார்கள் என்று வெறும் போட்டோவை வைத்து இதனை ஒரு ஆதாரமாக அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறுதான் இவர்கள் செய்தாலும் கூட அது நமக்கு ஒரு ஆதாரமாக அத்தாட்சியாக இருக்க மாட்டாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மக்களை குழப்புவதற்காக நமது ஈமானை பரிசோதிப்பதற்காக எத்தனையோ ஃபித்னாக்கள் தொலை தொடர்பு சாதனங்களூடாக வருகை தந்து கொண்டே இருக்கின்றன. அதே போன்றுதான் இந்த பிறந்த நாள் விழாவுக்காக இந்த நாடு அரசு விடுமுறை வழங்கி இருக்கின்றது என்று ஒரு செய்தியின் மூலமாக மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தினார்கள். எனவே நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்வதானாலும், நபியை புகழ்வதானாலும், நபியை நேசிப்பதானாலும் அது நபி அவர்கள் காட்டிய முறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே அல்லாமல் எப்போது வரம்பு மீறி நாம் புகழுகின்றோமோ, வரம்பு மீறி அந்தஸ்து கொடுக்கின்றோமோ அது நபியையும் அல்லாஹ்வையும் நேசித்ததுக்கு மாற்றமாக அவர்களை தூசித்ததாக கருதப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பது அவரை நேசிப்பதற்கான ஒரு அடையாளம். கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஸலவாத்து கூறியாக வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அல்லாஹ்வும் வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து கூறுகின்றார்கள், எனவே முஃமின்களே நீங்களும் ஸலவாத்து கூறுங்கள் என்ற வசனம் இறங்கிய போது சஹாபா தோழர்கள் அங்கே முண்டியடித்துக் கொள்ளவில்லை. ஒரு திருக்குர்ஆன் வசனம் வந்துவிட்டது, நபி அவர்களை புகழ வேண்டும், நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஆனால் பொறுமையாக இருக்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வாறு சலாம் கூற வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றீர்கள், ஆனால் ஸலவாத்து இவ்வாறு கூற வேண்டும் என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்ற ஸலவாத்தை கூறி கொடுக்கின்றார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய நபித்தோழர்களுடைய பண்பாக, இரக்கமாக, கருணையாக இருந்தது. எனவே எதை நாம் நபி அவர்களுக்கு நேசம் கொண்டாலும், எதை நாம் முஹப்பத் கொண்டாலும் அது நபி அவர்களுடைய அந்தஸ்தை புறக்கணிக்க கூடியதாக இருந்து விடக்கூடாது. நபி அவர்களுடைய அந்தஸ்தை, அதாவது அவர்களுடைய அந்தஸ்தை விட்டு அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு ஒருபோதும் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது என்பதிலே ஒவ்வொருவரும் கரிசனையாக இருக்க வேண்டும். நாம் சமகாலத்திலே பார்க்கின்றோம், நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று எத்தனையோ நபர்கள் எத்தனையோ ஸலவாத்துக்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஸலவாத்து எவ்வாறு கூற வேண்டும் என்று நபி அவர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள். எனவே நபி அவர்கள் கூறிய ஸலவாத்துக்களைத்தான் நாம் நபி அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டுமே அல்லாமல் நாம அதனை ஏற்றி உருவாக்கி அளவு கடந்த அன்பு கொடுத்து விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் நாம் நபி அவர்களை நேசிக்கின்றோம் என்றால் அதற்கான அடையாளங்கள், அதற்குடைய அத்தாட்சிகள் என்ன என்பதை பார்ப்போம் என்றால், ஒரு அளவுகோலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான ஒரு அளவுகோலாக ஓரிரண்டு விடயங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன். இந்த விடயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் நபியை நேசிக்கின்றான் என்று அர்த்தம் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வதில் ஒவ்வொரு உம்மத்தினர்களும் கடைபிடிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நபி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால்
நாம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். முதலாவது நபியை நபி என்று ஈமான் கொள்வதோடு அவர்கள் மூலமாக வந்த வார்த்தைகள், அவர்கள் மூலமாக வந்த தகவல்களை உண்மைப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு மோமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். எந்த வழியிலே? நமது எல்லா விதமான செயல்பாடுகளிலும் நபி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நபி அவர்களை நாம் நேசம் கொள்ள வேண்டும். உண்மையாக நேசம் கொள்வோமானால் நாம் எதனை செய்ய முற்பட்டாலும் நபி அவர்கள் எவ்வாறு செய்தார்கள், இந்த விடயத்தை எவ்வாறு கருதுகின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் அந்த நேசம் கொண்ட மனிதனுடைய உள்ளத்திலே வரும். நாலாவதாக நபி அவர்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்கள் மரணித்து விட்டாலும் அவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய மார்க்கத்தை பகிரங்கப்படுத்துவதற்காக, உலகமெல்லாம் பரவச் செய்வதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும். ஐந்தாவதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், பல்லிகு அன்னி வலு ஆயா, என்னை பற்றி ஒரு விடயம் தெரிந்தாலும் இதனை மக்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் நபியுடைய போதனையை உலகமெல்லாம் பரவச் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் நபி அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும். இறக்கும் போது நாம் எவ்வாறு இறந்ததற்கு பின்னால் இன்றும் நாம் கௌரவப்படுத்துகின்றோமோ அதே போன்றுதான் உயிருடன் இருக்கும் போதும் சஹாபா தோழர்கள் கௌரவப்படுத்தினார்கள். எனவே இறந்து விட்டால் அந்த கௌரவம் ஒருபோதும் உள்ளத்திலிருந்து எடுபட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சஹாபாக்களாக இருந்தவர்கள், நபி அவர்களை நேசம் கொண்டவர்கள் மரணத்துக்கு பின்னால் இறை நிராகரிப்பிலே சென்று அவர்கள் காஃபிர்களாக மறந்த வரலாறுகளை பார்க்கின்றோம். எனவே அவர்கள் உயிருடன் இருந்தாலும் மரணித்தாலும் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டிய கௌரவம் என்றும் நிலையாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அத்தஹியாத்திலே நபியின் மீது ஸலவாத்து கூறுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அதே போன்றுதான் நபி அவர்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நபி அவர்களை யார் தூற்றுகின்றார்களோ அவர்களை நாம் வெறுக்க வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் எவனுடைய உள்ளத்தில், எந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றதோ நிச்சயமாக அவன் நபியை நேசிக்கின்றான் என்று ஒரு அளவுகோலாக நாம் கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி அவர்களை நேசித்த பல வரலாறுகளை அல் குர்ஆனிலேயும் ஹதீஸிலும் சஹாபாக்களுடைய வரலாறுகளில் நாம் பார்க்கலாம். ஏராளமான வரலாறுகள் நமக்கு படிப்பினைக்காக, நமது உள்ளத்தை தட்டி கேட்பதற்காக பல சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால் வந்த வரலாறுகள் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். உதாரணமாக நபி அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய உம்மத்தின் மீது அளவு கடந்த ஆசை, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய பாசம் எல்லாம் யா உம்மதி யா உம்மதி என்றுதான் இருக்கும். எனவே அவ்வாறு அன்பு கொண்ட ஒரு நபியை பற்றி நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபா தோழர்களை எடுத்துக்கொண்டால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாலிபராக இருக்கின்ற காலத்திலே நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வரக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே குறைஷி காஃபிர்கள் எல்லாம் ஒவ்வொரு வாலிபர்களுடைய கையிலும் வாளை கொடுத்து நபியுடைய தலையை துண்டிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்ற வேளை, இந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய கட்டிலிலே உறங்குகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நபி அவர்களுடைய கழுத்துக்கு பதிலாக எனது தலை துண்டிக்கப்படும் என்று தெரிந்திருந்தும் கூட நபி அவர்களுடைய பாசத்தின் காரணமாக, நேசத்தின் காரணமாக தனது உயிரை துச்சமாக மதித்து நபியுடைய அறையிலே, நபியுடைய கட்டிலே உறங்குகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஅராஜ் பயணத்தை உண்மைப்படுத்துவதாக அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்றால், அங்கே குறைஷி காஃபிர்கள் கேட்டார்கள், ஓர் இரவிலே உனது நபி, உனது தோழர் மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸுக்கு சென்று விண்ணுலக யாத்திரையை மேற்கொண்டு வந்திருக்கிறாராமே என்று கூறிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், இதனை நபி அவர்கள் கூறினார்களா என்று கேட்டுவிட்டு கூறினார்கள், இதை அல்ல, இதனை விட அற்புதமான விடயங்களை நபி அவர்கள் கூறினால் நான் உண்மைப்படுத்துவதற்கு ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று அவர்களது அன்பை, பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். இதன் காரணமாகத்தான் இன்றும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, நபி அவர்களுடன் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். இடையிலே குகையிலே தருங்க வேண்டிய நிலை. இந்த நேரத்திலே குகை வாசலினூடாக நபி அவர்களை நுழைவிடாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நீங்கள் கொஞ்சம் தாமதமாகிருங்கள், நான் முதலிலே நுழைகின்றேன்,
அதற்கு பின்னால் நீங்கள் வாருங்கள் என்று நபி அவர்களை அங்கே ஏதும் தீண்டிவிடக்கூடாது, நபி அவர்களுக்கு துன்பம் நடந்து விடக்கூடாது, தேள் ஜந்துகள் இருக்கலாம் என்று அன்பின் காரணமாக தனது உயிரை பணயம் வைத்து நபி அவர்களை நேசித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஸைத் இப்னு தஸ்னா என்ற நபி தோழரை பற்றி கூறுகின்ற போது, இவர்கள் குறைஷி காஃபிர்களால் கொலை மிரட்டல் கொடுக்கப்பட்டு கொலை செய்வதற்காக கொலை செய்யப்படும் இடத்திலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த இடத்திலே உனக்கு பதிலாக முஹம்மது நபியை வைத்து விடுவோம், நீ அதனை விரும்புகின்றாயா? அவ்வாறு நீ விரும்பினாய் நீ உனது குடும்பத்தினிடத்திலே சென்று விடலாம் என்று கூறிய போது அந்த ஸைத் இப்னு தஸ்னா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் கொலை செய்யப்படுவதல்ல, ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், ஆனால் கொலை செய்யப்படுவதென்பது எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நபிக்கு ஏற்படக்கூடிய ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த ஸைத் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியிலே கூறிய போது அவர்கள் அங்கலாய்த்து கொண்டார்கள். தனது உயிரை விட்டு, அதாவது நபி அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நீ விரும்ப வேண்டும், கொலை செய்யப்படுவதல்ல, கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை நீ விரும்பு என்று கேட்டபோது கூட இதனை கூட மறுத்தார்கள். இவ்வளவு நேசம் கொண்டவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே பெண்களை எடுத்துக்கொண்டாலும் உஹது யுத்தத்திலே சஹாபாக்கள் எத்தனை பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள். அங்கே பனி தீனார் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி யுத்த களத்துக்கு போகின்றார்கள். அவளிடத்திலே கூறப்படுகின்றது, உனது கணவன் இறந்து விட்டார், ஆனால் கணக்கெடுக்கவில்லை, மகன் இறந்து விட்டார், சகோதரன் இறந்து விட்டார். இவைகளை எல்லாம் கடந்து அந்த பெண்மணி கேட்கின்றால், நபி அவர்களுக்கு என்ன நடந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று கேட்ட போது அவர்களுக்கு கூறப்பட்டது, நபி அவர்கள் அலா ஹைர், நல்ல முறையில் இருக்கின்றார்கள் என்று கூறிய போது, நான் நபியை பார்க்க முடியுமா என்று கேட்டு நபி அவர்களிடத்திலே சென்று அந்த பெண்மணி அளவிலா மகிழ்ச்சி அடைந்து கூறுகின்றார்கள், உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்து கடந்து விட்டால் அதற்கு பின்னால் அனைத்தும் சர்வ சாதாரணமானது என்று மகிழ்வுற்ற வரலாறுகளை எல்லாம் நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபி அவர்களை, அவர்களுடைய மிம்பர் மேடை அவர்களை நேசம் கொண்டிருக்கிறது. உஹது மலை நபியை நேசிக்கின்றது, ஒட்டகங்கள் கூட நபியை நேசிக்கின்றது. ஒரு நாள் உலுஹியாவுக்காக நபி அவர்கள் ஒட்டகங்களை அறுப்பதற்காக நிற்கின்ற போது ஒட்டகங்கள் முண்டி அடித்துக் கொண்ட வரலாறை நாம் வரலாறுகளை பார்க்கலாம். என்னை நீங்கள் அருங்கள், என்னை முதலாவதாக விட்டுங்கள் என்று முண்டி அடித்துக் கொண்ட வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு நேசத்துக்குரியவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் எங்கே போகின்றோம், யாரை நேசிக்கின்றோம், நமது செயல்பாடுகள் யாரை பின்பற்றுவதாக இருக்கின்றது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் மீளாய்வு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்திலே வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் முடி வெட்டுகின்ற விடயத்தில் கூட ஒரு விளையாட்டு வீரனையோ அல்லது ஒரு நடிகனையோ பின்பற்றக்கூடிய ஒரு கேவலமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைப்பதை ஒரு சுன்னத்தாக தந்திருந்தும் கூட சிலர்கள் ஒரு விளையாட்டு வீரன் தாடி வைத்து விட்டால் அதனை போன்று அலங்காரமாக வெட்டக்கூடிய கேவலமான நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, ஆடைகள் தெரிவு செய்கின்ற போது பெண்கள் பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய ஆடைகளுக்கு பெயர்களையே நடிகைகளுடைய பெயர்களையும் இன்னொரு கீழ்த்தரமான பெயர்களை வைத்து அந்த ஆடையை விற்பனை செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது நேசத்தை, நமது நபியுடைய அன்பை நாம் ஒவ்வொருவரும் மீளாய்வு செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாம் நபியை நேசிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் என்ன என்று பார்ப்போம் என்றால், ஒரு மனிதன் உண்மையாக நபியை நேசித்தால் நிச்சயமாக உலகத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வான். அது மாத்திரமல்ல, மறுமையிலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவனாக மாறுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், எவன் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றானோ நாளைய மறுமையிலே நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்களுடன் நாளை எழுப்பப்படுவார்கள். அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யார் என்னை நேசிக்கின்றானோ என்னுடன் நாளைய மறுமையிலே இருப்பான் என்று நபி அவர்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அந்த நேசித்தவருடன் இருப்பாய் என்று நபி அவர்கள் சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் நபியை உண்மையாக நேசம் கொண்டால் சுவர்க்கத்தில் நாம் நுழைவோம். நமது ஈமான் இறை விசுவாசம் முழுமை பெறும். நாளைய மறுமையிலே நபியுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நமது கவலைகள், நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும்
நபியுடைய நேசம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் நாம் நபியை புறக்கணித்து நபியை நேசம் கொள்ளாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றுவோம் என்றால் மிகவும் ஆபத்தான தண்டனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எப்போது நபியை நேசம் கொள்ளாமல் நாம் கண்மூடித்தனமாக விரும்பியமாறு வாழ்வை அமைத்துக் கொள்கின்றோமோ, நாம் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் நாம் உலகத்திலே ஒரு வெற்றி அடையாதவர்களாக, நஷ்டவாளிகளாகத்தான் கருதப்படுவோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரை கேட்டால் நாம் ஸலவாத்து கூற வேண்டும். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற வேண்டும். எந்த ஒரு மனிதன் நபியுடைய பெயரை கேட்டு ஸலவாத்து கூறவில்லையோ அவன் பகீல், கஞ்சன் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே நபியை நேசிப்பதென்றால் பெயர் கூறப்படும் காலமெல்லாம் எப்போது நமது காதுக்கு முஹம்மத் என்று கேட்கின்றதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அவன் கஞ்சன் என்ற ஒரு கீழ்த்தரமான பெயருக்கு சொந்தக்காரனாக மாறுகின்றான் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எப்போது ஒரு மனிதன் அல்லாஹுடையவும் ரசூலுடையவும் போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனுடைய பாதை பழிகேட்டிலேதான் இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் கஸஸில் 50வது வசனத்திலே கூறுகின்றான். நாம் பார்க்கலாம், தௌராத் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட ஒரு வேதம், இன்ஜீல் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு வேதம். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கூட இன்று இருப்பார்கள் என்றால் நபியைத்தான் பின்பற்ற வேண்டும், நபியைத்தான் நேசிக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக வேதத்தை பெற்றுக்கொண்டாலும் இன்று நபியை நேசம் கொள்ளாவிட்டால், இன்று நபியை பின்பற்றாவிட்டால் உலகத்திலே அவர்கள் நேசம் கொண்டவர்களாக, நபியை நேசித்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள். நாளை மறுமையிலே நரகத்துக்குரியவர்களாகத்தான் மாறுவார்கள் என்பதை நினைத்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் நபியை பின்பற்றக்கூடியவர்களாக நமது செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நபியுடைய நேசத்தை பற்றி, நபியுடைய பாசத்தை பற்றி, நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் அதிகமாக வாசிக்கின்ற போது அதிகமான விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் நபியுடைய நேசத்தை நமது குழந்தைகளுக்கு நாம் எவ்வாறு கொடுக்கலாம், நபியுடைய பாசத்தை நமது குழந்தைகளுக்கு எவ்வாறு படித்து கொடுக்கலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்துவோமானால் ஒரு எதிர்கால சந்ததியினரை ஒரு அழகிய வழியிலே, அழகிய பாதையிலே விட்டு சென்றவர்களாக, விட்டு சென்ற பெற்றோர்களாக நாம் கருதப்படுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமது குழந்தைகளுக்கு முன்னால் நபியுடைய வழிகாட்டல்களை கூற வேண்டும். எந்த விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் இது நபி அவர்கள் செய்தார்கள், நபி அவர்கள் உண்டார்கள், நபி அவர்கள் அனுமதித்தார்கள், நபி அவர்கள் தடுத்தார்கள் என்ற நபியுடைய வரலாறுகளை நமது குழந்தைகளுடைய காதுக்கு நாம் எட்டச் சொல்ல வேண்டும். எட்டி நாம் அவ்வாறு சொல்லுவோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நபியை முறையாக நேசம் கொள்ளக்கூடிய குழந்தைகளாக நாளைக்கு அவர்கள் மாறுவார்கள். அது மாத்திரமல்ல, நாம் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நபியுடைய போதனையை தெரிந்து, நபி அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். இன்று நாம் பார்க்கின்றோம், நபியை நேசம் கொள்வதென்றால் அது தொழுகையிலே நபி வழிமுறையை பின்பற்றலாம், நோன்பு நோட்பதிலே நபி வழியை பின்பற்றலாம், ஜகாத் கொடுப்பதிலே நபி வழியை பின்பற்றலாம். ஆனால் நமது சொந்த விடயங்களிலும் நபி வழியை பின்பற்ற வேண்டுமா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நபியுடைய போதனை வணக்கங்கள் இருந்து கொள்ளட்டும், ஏனைய விடயங்களை நீங்கள் விரும்பியமாறு வாழுங்கள் என்று இஸ்லாமிய கருத்துக்களையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நிலையை இன்று மக்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவலையான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் உலகத்தில் நமக்கு எதைத்தான் விட்டு வைத்திருக்கின்றார்கள்? ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை, ஒரு மனிதன் காலையிலே எழுந்தது முதல் தூங்க போகின்ற வரும் வரை எல்லா விடயங்களையும் நபி அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயங்களை நாம் ஆராய்ந்து அவைகளை வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அன்பை ஏற்படுத்தக்கூடிய சில கதைகளை நாம் அவர்களுக்கு கொடுக்கலாம். நபியுடைய வரலாறுகளை கூறலாம். உஹது யுத்தத்தை பற்றி, பத்ர் யுத்தத்தை பற்றி, இன்னொரு கதைகளை அந்த சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு கதையாக கூறி நபியை பற்றி, நபியுடைய பாசத்தை பற்றி அவர்களுக்கு நாம் வலியுறுத்த வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்காக நாம் எவ்வாறான புத்தகங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றால், நபியுடைய வரலாறுகள் எழுதப்பட்ட எத்தனையோ ஆதாரபூர்வமான புத்தகங்கள் இருக்கின்றன.
தமிழ் மொழியிலே அர் ரஹீகுல் மக்தூம் என்ற முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது புத்தகம் இருக்கின்றது. இது ஆதாரபூர்வமான தெளிவான புத்தகமாக இருக்கின்றது. இது போன்ற புத்தகங்களை அல்லது சஹாபாக்களுடைய சரிதைகளை நாம் எடுத்து வாசித்து அவர்களுக்கு நபியுடைய அன்பை, நபியுடைய பாசத்தை ஆரம்பத்திலிருந்தே நாம் ஊட்ட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஹதீஸ் புத்தகங்களை, நபிமொழி களஞ்சியங்களை வாசிக்கின்ற போது, சஹாபாக்களுடைய வரலாறுகளை வாசிக்கின்ற போது நபி அவர்களுடைய பாசத்தை நாம் அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டலாம். சஹாபாக்களுடைய வரலாறை வாசிக்கின்ற போது அவர்கள் எந்த அளவுக்கு நபியை நேசித்திருக்கின்றார்கள், நபி அவர்களுடைய வார்த்தைக்கு எந்த அளவு கட்டுப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு சஹாபா தோழர்களுடைய வரலாறுகளை படித்தாலும் பல படிப்பினைகளை நாம் கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் மீது நாம் அதிகமாக ஸலவாத்து கூற வேண்டும். எப்போது நமது உள்ளத்திலே, நமது நாவினால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் நபியுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத்து நமது நாவினால் பழக்கப்படுகின்றதோ, இன்ஷா அல்லாஹ் நபியுடைய பாசம், நபியுடைய நேசம் நமது உள்ளத்திலே நிச்சயமாக வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியை எவ்வாறு நேசிக்க வேண்டும், எதனை நபி அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் என்று தெரிந்திருக்கின்றோம். எனவே நபியை நேசிக்கின்றோம் என்ற போர்வையிலே எல்லை கடந்து நாம் நபியுடைய அந்தஸ்துக்கு பதிலாக அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு செல்வோமானால் அதனை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நபியை நேசிக்க வேண்டும் என்ற போர்வையிலே பல விழாக்கள் எல்லாம் பல நாடுகளிலே பலவாறாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாம் மதீனாவிலே இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த இடத்திலே, உலகமெல்லாம் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்த இடத்திலே இருக்கின்றோம். இந்த இடத்தில் இருந்தும் கூட நபி அவர்களை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள்தான் அங்கே மௌலித் விழாக்களை கொண்டாடுகின்றார்கள், பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்ற போர்வையிலே நாமும் சேர்ந்து கொண்டாடுவோம் என்றால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள் யாராகவும் இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நபியின் பெயரால் எத்தனையோ அனாச்சாரங்கள் இந்த மஸ்ஜிது நபவியுடைய சூழலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனை நாம் கண்மூடிகளாக பார்த்து முறையாக தடுக்க முடியும் என்றால் அவர்களுக்கு கூறுவோம். அதை விடுத்துவிட்டு அவர்களுடன் சேர்ந்து கும்மாளமாக நாம் விழாக்களை கொண்டாடுவோம் என்றால் நாம் இங்கே இருப்பதில், நபியை நேசிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே நபியை நேசிப்பதென்றால் நபியுடைய வழிகாட்டலை நாம் பார்க்க வேண்டும். எவ்வாறு புகழ வேண்டும், எவ்வாறு ஸலவாத்து சொல்ல வேண்டும், எவ்வாறு நேசம் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் திட்ட தெளிவாக கூறியிருக்க நாம் மாற்றார்களுடைய நமது ஈமானை குழப்பத்திலே ஆழ்த்தக்கூடிய நாம் கெட்டவர்களுடைய கயவர்களுடைய வழிமுறைகளை விழுந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லை கடந்து விடாமல் எவ்வாறு நேசிக்க கூறியிருக்கின்றார்களோ அதே போன்று நேசிப்போம். நமது வார்த்தைகளில், நடவடிக்கைகளில், பண்புகளில் நமது நபியை நாம் முறையாக பின்பற்றுவோம். நமது குழந்தைகளை ஆரம்ப முதலே நபி அவர்களை நேசிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் நபியை நேசிக்கக்கூடிய, உண்மையாக நேசம் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி முறையாக நேசம் கொண்டு நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி அவர்களுடன் உடன் இருக்கக்கூடிய நன்மக்களாக, நேசர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.